வணக்கம் வியூவர்ஸ், சிங்கை ராணியின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் நேற்றிலிருந்து குரு பயிற்சி பலன்களை சேனல் வாரியாக பல யூடியூப்களில் டிவியிலலாம் பார்த்து சந்தோஷப்பட்டவங்களும் இருப்பீங்க, மன வருத்தம் அடைஞ்சவங்களும் இருப்பீங்க. பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்கிறது, குரு, சனி, ராகு, கேது எல்லா கிரகங்களும் இயல்பாக ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறுறது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். இதில் குரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே தான் இருப்பார். அதுவும் நாங்கள் உதாரணமாக என்ன சொல்கிறதுனா, நம்ம மனுஷங்க எப்படி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோமோ, சிலர் 2 வேளை சாப்பிட்ற மாதிரி குருவோட இயல்பு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு மாறுறது. ராகு கேதுவும் ராகுவும் 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம், சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம். இந்த கிரகங்களை வச்சு பொது பலன் தான் கூற முடியுமே தவிர தனிப்பட்ட பலன் எந்த ஜோசியராலையும் யாருக்கும் வரையறுத்து கூற முடியாது, சுயஜாதகம் இல்லாமல். அதனால் தயவு செஞ்சு இந்த பொது பலன்களை நம்பி மன குழப்பம் அடைய வேண்டாங்கிறத சொல்கிறேன். அதே போல் மன மகிழ்ச்சியில் நமக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், நேரம் நல்லா இருக்குன்னுட்டு சோம்பேறித்தனமாவோ அசால்ட்டாவோ இருந்து உங்களுக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பை இழந்துடாதீங்கிற ஒரு அறிவுரையும் கூறுகிறேன். என்ன சொல்லப்போ, செய்யும் தொழிலே தெய்வங்கிற முறையில் உங்கள் உழைப்பை நீங்கள் கடுமையாக சீர்பட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, உங்களுக்கு உண்மையிலேயே கெட்ட நேரமாக இருந்தால் கூட நீங்கள் எந்த அளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் இந்த பொது பலன்களை நம்பி மனம் வருந்தவோ மனம் மகிழவோ வேண்டாம். இயல்பாக எப்பவும் போல் சாதாரணமாக இருங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.